ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு ஜூலை 4th. இன்னைக்கு நிஃப்டி 50 நம்ம ப்ரீவியஸ் டே பிளாட் பண்ண லெவல்ஸ்ல எப்படி ட்ரேட் ஆயிருக்கு, நம்ம லெவல்ஸ்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோ போகலாம். இன்னைக்கு மார்னிங் நிஃப்டி ஓப்பன் ஆனது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான். நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸும் நம்ம லோக்கும் பிட்வீன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, அதனால நம்ம இதை ஒரு ஃபிளாட் க்ளோஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபிளாட் ஓப்பனிங்கா ஓகே, ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் கொடுத்தவங்க ஓப்பனிங்கே வந்து நமக்கு ஏடிஎம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபால். ஓகேவா, நமக்கு இதுல எந்த லைன்ஸும் இல்லாததால நமக்கு இந்த ப்ரீவியஸ் டே லோவை டெஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, இந்த லைன் ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் சார்ட்ல நமக்கு கிளியரா இருக்கும், இது நமக்கு தெரியாது. ஓகே, இது நம்ம மேனுவலா பிளாட் பண்ணதால உங்களுக்கு அந்த க்ளோஸ் தான் நீங்க பிளாட் பண்ணிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதுல ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகேவா, நான் என்னோட ஆட்டோமேட்டிக் சார்ட்ல பிளாட் பண்ணுவேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க ஃபிளாட் ஓப்பனிங்ல ஒரு சின்ன அப் போயிட்டு திரும்ப ஒரு சடனா ஒரு டவுன் ஃபால். இது வந்து ப்ரீவியஸ் டே லோவை டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு சைட்வேஸ் மூவ் தான். அது சைட்வேஸ் லைட்டா ஒரு புல்லிஷ் மூவ் தான். ஓகே, ஓப்பனிங்கே நமக்கு ப்ரீமியம் நல்லா டிகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 ஸ்லோ மார்க்கெட் இன்னைக்கு, ஏன்னா ஐவி அவ்வளோ கம்மியா இருந்தது. சுத்தமா இன்னைக்கு சொல்ல போனா ஐவி மூவ்மெண்ட்டே இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்லோ. சடனா ரெண்டு இடத்துல தான் ஐவி மூவ்மெண்ட் கிடைச்சது. அது எல்லாரும் லைவ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் போனவங்க இந்த நம்ம யூஸ் பண்ற சூப்பர் ட்ரெண்ட்ல வந்து ஒரு சடன் ரிஜெக்ஷன். ஓகேவா, இது எது வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம பிஇ ரேஞ்சா, ஓகே, பிஇ ரேஞ்ச் லோ ரேஞ்ச் எதனா எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்மளோட லோ ரேஞ்ச் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கேயே ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் தான். ஓகேவா, இது அப் ட்ரெண்டோட கிடையாது, சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஒன்றும் பெரிய ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இல்லை. லோ டு ஹையே உங்களுக்கு லோ வந்தா திரும்ப ஹை வந்து ப்ரீமியத்துல ஒரு 7ல இருந்து 10 பாயிண்ட் திரும்ப இப்படியே தான் இந்த பிக்கும் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்குமே ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் எப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்றாங்களோ அப்போ ஒரு புலிஷ் மூவ் நல்லா கிடைச்சி நம்மளோட ஏடிஎம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சைட்வேஸாவே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, வாங்க இது நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி க்ளூஸ், நிறைய க்ளூஸ் கிடைக்கும். அது என்ன இருந்தாலும் அதில் பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு பிட்வீன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, இதே க்ளோஸுக்கு அபவ் ஹைக்குள்ள வந்து நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லியிருக்கோம். இதுக்கு பிட்வீன்ல இருக்கிறதால நம்ம இதை ஜஸ்ட் ஃபிளாட் ஓப்பனிங்காக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, இந்த டாட்டர் லைன்ஸ் தான் இன்னைக்கு ஓப்பனிங். ஓகே, இதுல ஓப்பன் ஆனவங்க ஓகே ஒரு சின்ன அப் மூவ் கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த அப் மூவ் வந்து எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஓகே, இந்த ப்ளூ லைன் வந்து நம்ம சொன்ன வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இது வீக்லி ஃபியூச்சர்ஸ் போயிருக்கு. நம்மளோட ஸ்பாட் இது அந்த பிங்க் கலர் கண்ட்ருக்கு வந்து இண்டெக்ஸ். இது வந்து ஓப்பனிங் வரைக்கும் போயிட்டு சடன் ஃபால் கொடுத்தது. ஓகே, சடன் ஃபால் எது வரைக்கும் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த பிங்க் லைன் வாட்ச் பண்ணுங்க. பிங்க் லைன் வந்து எஸ்டர்டே லோ. ஓகேவா, அது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஆனா விக்கு உங்களுக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னாலும் இது என்ன லைன் பார்த்துங்க. ஓகே, இந்த கிரீன் திக் லைன் வந்து கரண்ட் வீக்லி லோ. ஓகேவா, இந்த கரண்ட் வீக்லி லோ, கரண்ட் மந்த். ஓகே, ரெண்டுத்துக்கான லோவும் இதான். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேடிங் நிலை பெற்றால் இதுக்கு மேல ஒரு க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, ஸ்ட்ராங் க்ளோஸ் பேரிஷா வைக்க, புல்லிஷா வைக்கல. ஓகே, அப்போ நீங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்க இன் பிட்வீன் இந்த கேண்டிலையும் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் நீங்க எது வரைக்கும் போட்டிருப்பீங்க. நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட் படி ஒன்னு ப்ரீவியஸ் லூப் கிட்ட இருக்கு. ஓகேவா, இங்க நம்மளோட டார்கெட் இங்க தான் இருக்கணும். ஓகே, இது இந்த வீக்ல வந்து உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ்ல பாயிண்ட் கிடைச்சா மட்டும் தான் உண்டு. ஓகேவா, எக்ஸ்ட்ரா. அப்போ இதை தாண்டி ஹோல்ட் பண்ணுவீங்க நீங்க. ஓகே, இதே நம்ம மேனுவல் சார்ட்ல பார்த்தா நமக்கு க்ளூவே கிடைக்காது. ஓகே, இப்போ எங்க என்ட்ரி ஆகணும் எங்க எக்ஸிட் ஆகணும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுல வந்து இந்த ரிஜெக்ஷன் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு விவேப்போ பிரேக் பண்ணி நமக்கு கேண்டில் கொடுத்துருச்சு. ஸோ இதுல என்ட்ரி எடுத்திருந்தாலே நீங்க இதுல என்ட்ரி எடுத்திருந்தா கூட இது வரைக்கும் பாயிண்ட்ஸை நம்ம கேட்ச் பண்ணிருக்க முடியும். ஓகே, இதை தாண்டி ஹோல்ட் பண்ண கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, இதுல என்ட்ரி நீங்க எங்க எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு லாஸ் வராம காப்பாத்துறதுக்கு தான் இந்த சின்ன 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 கியூஸ். ஓகேவா? இது ப்ரீவியஸ் டே லோ, இது கரண்ட் மந்த்துக்கான லோ. ஓகேவா? அப்போ இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு மேல நம்ம ட்ரேட ஹோல்ட் பண்ணுவோமா? ஓகே, இது வந்து நம்ம நார்மல் பிளைன் சார்ட்ல தெரியாது. ஓகேவா? அதுலயும் நீங்க கொண்டு வரலாம். என்ன மேனுவல் லைன்ஸ் நிறைய பிளாட் பண்ற மாதிரி இருக்கும், இது ஆட்டோமேட்டிக்கா இதே பிளாட் பண்ணிக்குது. ஓகேவா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இதுல சப்போர்ட் எடுத்தவங்க அப்படியே ஒரு சைட் வேஸ் மூவ் தான். ஓகே, சைட் வேஸ் மூவ் போனவங்க பாருங்க சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா? இதுதான் சூப்பர் ட்ரெண்ட் லைன். ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் 1, இது மேல இருக்கிறது சூப்பர் ட்ரெண்ட் 2. ஓகேவா? இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கான விவேப், இது வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கான விவேப். இந்த பிளாக் லைன் வந்து ஸ்பாட்டுக்கான விவேப். ஓகேவா? ரெண்டுமே பாருங்க, ஃபியூச்சர்ஸுமே இங்க சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க விவேப்ல போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப விவேப் மேல போனவங்க இந்த விவேப் ரெண்டு லைனுமே பாருங்க. ஓகே, ஒரு விவேப்ல சப்போர்ட் மேல பை மேல, அவ்வளவுதான். இதே தான் நடந்தது இன்னைக்கு ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்ல. எப்போ அகைன் இவங்க ஒரு 11:30க்கு தான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஐவி மூவ்மெண்ட் கிடைக்குது. ஓகேவா? புட் சைட்ல ஒரு ஐவி கொஞ்சம் மினிமமா இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இதை எப்போ நம்ம கேட்ச் பண்ணிருக்க முடியும்னா அகைன் ஒரு பேரிஷ் கேண்டல் நமக்கு விவேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த விவேப்பை பிரேக் பண்ணி, ஃபியூச்சர் மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ரெண்டுத்தையுமே நம்ம கோயின்சைடா பார்க்கணும். இது தனித்தனி சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, நம்பர்ஸா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியாது. நம்ம இது நம்பர்ஸா இங்க பிளாட் பண்ணாம உங்களுக்கு ரியல் டைம்ல வர மாதிரி பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த விவேப்பை பிரேக் பண்ணது நமக்கு முக்கியம். இப்போ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு, சேம் டைம் இந்த விவேப்பும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே, வந்தவங்க திரும்ப சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இந்த விவேப்பை அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஓகே, ஸோ நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, ஓகே, இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப உங்களோட டார்கெட் வந்து இன்னைக்கான லோவும் வச்சிருக்கலாம். ஆனா நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது நம்ம மார்க் பண்ண ரேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ தைரியமா இன்னைக்கு நம்ம எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தா இன்னைக்கான பி ரேஞ்சில் எக்ஸிட். ஓகேவா? ஓகேவா? இங்க என்ட்ரி இருந்தாலும் பி ரேஞ்ச் வரைக்கும் தாராளமா போயிருக்கும். ஓகேவா? இப்போ இங்கேயுமே பி ரேஞ்சில் நம்மளோட வீக்லி ஃபியூச்சர்ஸ் தான் முக்கியம். ஓகேவா? ஸ்பாட் எவ்வளவு தூரம் போதும் நமக்கு மேட்டர் கிடையாது, அதை ஃபியூச்சர்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் இதை டெஸ்ட் பண்ணவங்க அப்படியே ஒரு யூட்டர்ன். இதை 5 மினிட்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 மினிட்ல வச்சிருக்கோம். 5 மினிட்ஸ்ல எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு போயிருக்கோம், கீழே கூட வந்திருக்காரு. ஓகேவா? இதுல ஃபியூச்சர்ஸ் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு சைட் வேஸ். ஓகேவா? இதுல சப்போர்ட், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ்க்கும் மந்த்லி ஃபியூச்சர்ஸ்க்கும் டைவர்ஜன்ஸ் கூட பார்க்கணும் நம்ம. ஓகே, இது இங்கே லோவர் லோ, இங்கே ஹையர் ஹை. ஓகேவா? இங்க அதே மாதிரி நமக்கு ஸ்பாட் கிடைச்சது. ஓகேவா? ஸ்பாட் லோவர் லோ, வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஹையர் ஹை. இந்த சின்ன சின்ன டைவர்ஜன்ஸ் நமக்கு ஒரு க்ளூ. ஆனா டைவர்ஜன்ஸை விட நமக்கு நம்ம லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணதான் மார்க்கெட். அதை தான் பார்த்தாலே போதும், நம்ம அந்த முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ட்ரி எடுத்தா இதை தாண்டி ஹோல்ட் பண்ணிருப்போமா? கண்டிப்பா மாட்டோம். நம்ம இங்கேயே நம்ம பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருக்கணும். ஓகே, இந்த ஒரு நல்ல மூவை கேட்ச் பண்ணிருக்கலாம். இதுக்கு நடுவில் எங்க எடுத்தாலும் எல்லாருமே இன்னைக்கு எஸ்எல் தான். ஓகே, பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேவா? ஓகே, தென் இங்க ஆரம்பிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இன்னைக்கு நல்லா மாவரைச்சாங்க. பிரீமியம் டிகே பெருசா ஏற்படல, ஆனா பிரீமியம் கொடுக்கல, வெல் கண்ட்ரோல்டா கொண்டு போனாங்க. தென் திரும்ப நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஓகே இங்கே சைட் பேஸ்ல இருந்தவங்க நேரா போய் அவங்களோட விவேப்பை டெஸ்ட் பண்ணிட்டு சடன் ஃபால் வராங்க. வந்தவங்க எப்போ அவங்கள விவேப்பை பிரேக் பண்றாங்களோ, ஓகே, விவேப் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மேல போனவங்க தான். ஓகே, இங்கிருந்து மேல போனவங்க தான் ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. எஸ்டர்டே சிபிஆர் போய் அழகா டச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எஸ்டர்டே சிபிஆர் டுடே டாப் சிபிஆர். ஓகேவா? அது வரைக்கும் போயிருக்காங்க. ஸ்பாட்டை இது வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. ஸ்பாட்டை இன்னைக்கான சென்டர் பிவோட் வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கான ஹையும் பிரேக், இங்கதான் ஹை கிரியேட் ஆயிருக்கு, இந்த ஹையும் பிரேக் பண்ணிருக்காங்க. ஆனா ஹையை பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்டா நிக்க முடியல. ஓகே, நின்று இருந்தாலும் அந்த டாப்பை பிரேக் பண்ணாதான் அடுத்த ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணி, ஓகே, ஹையை சிபிஆர் எதனாலும் நீங்க எடுத்துக்கலாம், பிரேக் பண்ணவங்க திரும்ப அதோட ஒரு சைட் வேஸ் போய் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா?
இன்னைக்கு நம்ம பையஸா கேட்ச் பண்ணிருக்க ரெண்டே மூவ், இது 1 இது 2, அவ்வளவுதான். இதை தாண்டி நமக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே இல்லை. ஓகேவா? இதுல நம்ம லெவல்ஸை எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. ஓகே, உதாரணத்துக்கு நம்ம இங்க சொன்ன மாதிரி எஸ்டர்டே லோ அண்ட் வீக்லி லோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. தென் இங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்க ஏன் என்ட்ரி எடுக்கணும்? ஓகே, இங்க ஏன் நம்ம என்ட்ரி எடுக்கணும்? இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனுக்கு கீழ் மார்க்கெட் நிலை பெற்று ட்ரேட் பண்ணுச்சுன்னா, ஓகே, இத இப்போ உதாரணத்துக்கு இது ஓப்பனிங் விட்டுருங்க, ஓப்பனிங் வால்டைல் மூவ். ஓகேவா? இப்போ இங்க சி செல்ல சென்டர் பண்ணாங்கன்னு வச்சுங்க, சி செல்ல சென்டர் பண்ணவங்க இங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. ஓகே, கொண்டு வந்தவங்க இங்க புட் பையர்ஸ் என்ட்ரி ஆயிருந்தாங்க, சாரி புட் செல்லர்ஸ். ஓகே, இங்க புட் செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருந்தாங்கன்னா, நல்ல ஹியூஜ் குவான்டிட்டி என்ட்ரி ஆயிருந்தாங்கன்னா, இங்க கொடுத்த ப்ரெஷர் கண்டிப்பா இன்னைக்கான வீவப்பை பிரேக் பண்ணி இந்த ஓப்பனிங் பிரேக் பண்ணி மேல ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னைக்கு மார்க்கெட்ல புட் செல்லர் ஸ்ட்ராங், சோ மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஓகே, இங்க இருந்த கால் செல்லர்ஸ் மார்க்கெட் எதிர்க்க இருந்து அவங்க பொசிஷனே அவங்க ஒன்றும் பெருசா க்ளோஸ் பண்ணல. எப்போ அவங்க பேனிக்காய் க்ளோஸ் பண்ணுவாங்க? இந்த ஓப்பனுக்கு மேல இருந்தா மட்டும் தான் கால் செல்லர்ஸ் பேனிக்காய் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க எவ்வளவுதான் சைட்வேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்போ இவங்க கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஓகே, நான் இதுக்கு கீழே கொண்டு போகல. ஓகேவா? என்னோட லெவல் ஏதோ நிறுத்திக்கிட்டேன். உன்னால முடிஞ்சா நீ உன்னோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் கொண்டு போனீங்கன்னா என் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறேன், மார்க்கெட் மேல போச்சு அந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்ல போறாங்க. ஓகே, இங்க கால் செல்லர்ஸ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை புட் செல்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? கிடையாது. ஓகே, அவங்களால மார்க்கெட்டை இதுக்கு மேல கொண்டு போக முடியல. ஓகே, புட் செல்லர்ஸ்க்கு ஒரு பேனிக் இதுக்கு மேல கொண்டு போகல. அப்போ இவ்வளவு நேரம் சான்ஸ் கொடுத்தும் புட் செல்லர்ஸ் இன்ஆக்டிவா இருக்காங்க, மார்க்கெட்டுக்குள்ள வரல. அப்போ கால் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க? எக்ஸாக்டா ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சவங்க அகைன் ஒரு 11 o'clock 11:30க்கு தான் அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னொரு லாட் ஆட் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஓகே, இன்னும் பொசிஷன் ஆட் பண்றாங்க கால் செல்லிங்ல. ஓகேவா? கால் செல்லிங்ல பொசிஷன் ஆட் பண்ண உடனே மார்க்கெட் எதிரியை கொண்டு வராங்க, அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் கொண்டு வராங்க. ஓகேவா? இங்க கொண்டு வந்தாங்க, திரும்ப இங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, இல்ல பெருசா ஆட் பண்ணல. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சவங்க ப்ராஃபிட் புக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இப்போ இங்க இருந்து இவங்களோட ஓஏ ரிகவர். ஓகேவா? கால் செல்லர்ஸ். ஓகேவா? இங்க புட் செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்றது நம்ம ஓஏ பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஆனா இங்க இருந்த கால் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை சடனா க்ளோஸ் பண்ண இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கண்டிருக்கு. ஓகேவா? இதே புட் செல்லர்ஸ் ஆக்டிவா இருந்திருந்தாங்கன்னா, ஓகே, இதுக்கு மேலேயே நிலப்பெற்று இருக்கணும் ட்ரேடு. ஓகே, இது லாஸ்ட் டைம் இருக்கிறதால இவங்களால அதை கொண்டு போக முடியல. ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். இதுல நம்ம லெவல்ஸை எப்படி செல்லர்ஸ், இது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். செல்லர்ஸ் எந்த இடத்துல பேனிக் ஆவாங்க, இந்த இடத்துல என்ன பிஹேவ் பண்ணுவாங்கன்றத இந்த லைன்ஸ். ஓகே, அவங்களோட நம்பர்ஸ் தான் நம்ம லைன்ஸா பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா? வாங்க இன்னைக்கு ஐவி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது இன்னைக்கு நிஃப்டி 50க்கான ஐவி நம்ம 30 minutes டைம் ஃப்ரேம்ல பார்க்குறோம். இன்னைக்கு ஐவி கால் செல்லு ரொம்பவே போடாது. ஓகே, அரௌண்ட் 10 தான், இது 12+. ஓகேவா? இருந்தாலும் மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 11 o'clock வரைக்குமே சைட் வேஸ் தான். ஒரு 11 o'clock அப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் காட்டுது. இந்த 11:30 to 12 தான் நமக்கு ஐவிஎம்பிக்கு மார்க்கெட் நல்லா ஃபால். ஓகேவா? ஓகே, புட் சைடுல ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருக்கு. அப்போ நம்ம இதுல ட்ரெண்ட்ல எடுத்துற மாதிரி. ஓகேவா? ஐவியும் கேட்ச் பண்ணியாச்சு, டெல்டாவையும் கேட்ச் பண்ணுவோம். ஓகேவா? திரும்ப அகைன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் அப் ட்ரெண்ட் தான். ஓகே, சின்ன சைட் வேஸ் அப் ட்ரெண்ட் தான். இந்த அப் ட்ரெண்டை கேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கால் ஐவி ஓப்பனிங்கோட கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா, ஓப்பனிங்கோட அரௌண்ட் 10 இருக்காங்க. ஓகே, இது 10க்கு மேல வரவே இல்லை இன்னைக்கு. ஓகேவா? இருந்திருந்தால் ஓகே, இங்க கால் பையிங் நமக்கு கொஞ்சம் நல்லா இனிஷியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இங்க 2:30க்கு மேலதான் அந்த பேனிக்கால ஒரு பை. ஓகே, மார்க்கெட் சட்டனா கொண்டு போனாங்க. அது என்ன எதனால ட்ரெண்டிங் வழியில பார்த்தா தெரியும். ஓகே, அதான் புட் செல்லர்ஸ் கொண்டு போனாங்களா, கால் செல்லர்ஸ் அவங்க ப்ராஃபிட் புக்கிங்கால மேல போச்சு. நீங்க ட்ரெண்டிங் வழி பார்க்கலாம். நம்பர்ஸ்ல பாத்துங்க, உங்களுக்கு சார்ட்ல கரெக்டா உங்களுக்கு அது இது கிளியரா புரியும். இப்போ ஓப்பனிங்லேயே நமக்கு கால் சைட்ல தான் ஒய் ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா கால் செல்லர்ஸ் தான் ஆக்டிவா இருந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க.
அந்த 230க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்பர்ஸ்லேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அரௌண்ட் 3,84 lakhs இருந்தவங்க அவங்களோட ஓஏ எவ்வளவு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புட்செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க இதை விட பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இவங்களும் சேர்ந்து எக்ஸிட் ஆகுறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இவங்க எக்ஸிட் ஆகுறாங்க, ஓகே, ப்ராஃபிட் பண்ணி எக்ஸிட் ஆகுறாங்க. இவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன நோக்கம் இருக்கு, இவங்க இன்னும் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா மார்க்கெட்டை இன்னும் அப்பர் ரேஞ்சுக்கு லிஃப்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க அதை செய்யல. ஓகேவா? அப்போ கடைசி வந்து அந்த 230 மூவ் வந்து ஜஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கால மட்டும் தான் மேல போச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த பாயிண்ட் இந்த நம்பர்ஸ்லயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு கிராஃபிக்கலாவும் காட்டிடுறேன். பாருங்க, கால் சைடு ஓஏ ஓப்பனிங்கே புட்டோட அதிகமாக தான் இருந்தது. ஒரு 11:30க்கு அப்புறம் புட்டு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் விட்டுறாங்க, கால் தான் ஜாஸ்தி ஆகுது. அதுதான் அந்த 11:30க்கான ஃபால் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் போச்சு. சைட்வேஸ் போன மார்க்கெட் ஓகே, அங்க இருந்து சடனா திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேல வந்தது. அது எதனால, புட் சைடு ஓய் இன்க்ரீஸ் ஆகி வந்திருந்ததுன்னா புட் சைட்ல செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆயிட்டாங்க, மார்க்கெட்டை மேல கொண்டு போறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். இங்க புட்டோட ஓயையும் ஃபால், ஆனா மார்க்கெட் மட்டும் புட்டோட ஓயை குறைஞ்சு மார்க்கெட் மட்டும் மேல போகுது. எதனாலன்னா கால் செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷனை இன்னைக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஓகே, எவ்வளவு க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஓப்பனிங் லெவலை விட கீழே வந்துட்டாங்க. அப்போ இந்த பேனிக் புக்கிங் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணதுதான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல 2:30க்கு அப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரே ரீசன். ஓகேவா? இங்க புட் செல்லர்ஸ் இல்லாம கால் செல்லர்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு ஃபுல்லி ஆபரேட்டட் த மார்க்கெட். ஓகே, தென் இது நிஃப்டி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் செயின் டேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு இந்த மணி தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் தான். ஓகே, நம்மளோட பிரீமியம் இன்னைக்கு கரைச்சிதான் இருக்காங்க. ஓகேவா? இது நம்ம ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,450 காலு. இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனதை பாருங்க. ஓப்பன் ஆன கேண்டில் இது. ஓப்பனிங்லேயே பிஇபி ரேட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஓகே ஓகே, கீழே வந்தவங்க திரும்ப ஓப்பனுக்கு மேல நிலை பெற்று ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு இண்டெக்ஸ்லயும் ஓப்பனுக்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். ஓகேவா? இங்க இண்டெக்ஸே சப்போர்ட் பண்ணல, பிரீமியமும் சப்போர்ட் பண்ணல. அப்போ கால் செல்லர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க, மார்க்கெட்டை மேல போக விட மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், பிஇ சைட்ல இருக்கணும். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து சிஇ செல்லர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வச்சிருக்காங்க, பிஇபிக்கு கீழே வச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஓகேவா, இது ஸ்டாட்டிக், இது டைனாமிக். ஓகேவா? இது ஸ்டாட்டிக்ன்றது டே க்ளோஸ், நேற்று டே க்ளோஸுக்கான பிரைஸ், இது ரியல் டைம் பிரைஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு கீழே வச்சு அவங்க வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா மீன்ஸ் இந்த ப்ராஃபிட் புக்கிங் கிட்ட வரும். ஓகேவா? இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து அவங்களோட ட்ரேட் சிஇஏ செல் பண்றது மட்டும்தான். ஓகேவா? இவங்க எப்போ பேனிக் ஆகுறாங்க, மார்க்கெட் எப்போ அவங்களோட பிஇ ரேஞ்ச் சொல்லிருக்கோம்ல, பிஇ ரேஞ்ச் போனதுக்கு அப்புறம் ஓகே இன்னைக்கு ரேஞ்ச் நம்ம கொடுக்கப்பட்ட ரேஞ்சை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வராங்க. நம்ம அதே ஏடிஎம்ல பார்த்தா பிஇபில இருந்து நம்ம பிஇ லோவா, ஓகே, இது சேம் ஸ்ட்ரைக்கு பிஇ டேட்டாவை தான் நம்ம இங்க பிளாட் பண்ணிருக்கோம். இது பிஇயோட லோ. இங்க டேஷ்டா இருக்கிறது எல்லாமே பிஇயோட டேட்டாஸ், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறது எல்லாமே கால் அவுட் டேட்டாஸ். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம், புதுசா பாக்குறவங்களுக்காக இது. இப்போ பிஇ வரைக்கும் எடுத்து வந்தவங்க இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா இண்டெக்ஸ்லயே நமக்கு பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கும். ஓகே, ஆனா சிஇ செல்லர்ஸ்க்கு வந்து ஓகே இன்னைக்கு ரேஞ்ச் இது போதும், நமக்கு இதுக்கு கீழே கொண்டு போறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஓஏ சடனா க்ளோஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ சடனா க்ளோஸ் பண்ண உடனே எல்லா சிஇ செல்லர்ஸுக்கும் ஒரு பேனிக் இருக்கும்ல, பொசிஷன் வந்து ஓஏ டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகுது அப்படின்றப்போ எல்லாருமே இங்க சடனா ப்ராஃபிட் புக் பண்ணவே இந்த சடன் மூவ். ஓகேவா? மார்க்கெட் எதிரிக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஓப்பனிங் இங்க. ஓகேவா? ஓப்பனிங் ரேஞ்சே வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கு எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் எவ்வளவுக்கு எவ்வளவு கரைச்சாங்களோ திரும்ப அவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதே வாங்க பி சைடு பார்க்கலாம்.
இன்னைக்கு பி சைடு என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ஓப்பனிங் பிஇபிக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி 2 கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா அந்த ஹையை அவங்களால பிரேக் பண்ணி தக்க வைக்க முடியல. ஓகேவா, ஓப்பனுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகணும். அன்னைக்கு ஹையும் பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா இந்த சைடு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஆனா சஸ்டைன் ஆகாம அடுத்த கேண்டிலே நமக்கு ஓப்பனிங்க பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்தவங்க நேற்றுக்கான காலோட லோல ஒரு சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து ஒரு நல்ல மூவ். ஓகேவா, பி ஹை வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா, பி ஹையை டச் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதோட மார்க்கெட் டிகே மோட்ல போச்சு. ஓகேவா, அந்த 11:30 மூவ், சாரி இது வந்து ஓப்பனிங்ல மூவ் ஆகும். இந்த 11:30 மூவ் இங்க இருக்கு. ஓகேவா, இது ஓப்பனிங்ல அந்த ஒரு சின்ன புல் பேக்ல வந்தது இல்ல, அந்த மூவ் இது. அதுக்கப்புறம் சைட் பிரேக்ஸ் போயிட்டு 11:30 மூவ் இங்க பார்க்கலாம். ஓகேவா, 11:30 மூவ் எப்படி இருந்திருக்கு பாருங்க. சேம் அகைன் கால் சைட் லோ வந்திருக்காங்க. ஆனா அவங்களோட இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் பாருங்க, நம்ம டைனாமிக் பிஇபியா கொடுத்த லைன், அதுக்கப்புறம் இவங்க பிரேக் பண்ணவே இல்லை. ஓகே, ஸ்டார்டிங்ல பிரேக் பண்ண மாதிரி உள்ளே இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அகைன் ஓப்பனிங் மேல திரும்ப கொண்டு போறாங்க. ஓகே, அதை நிலை பண்ண முடியாம திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. எதுல, நேத்தான க்ளோசிங் பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகே, திரும்ப இதுல இருந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல், இதுதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் சொல்லி. ஓகேவா, நம்ம இதுல என்ட்ரி கொடுத்திருந்தால் இந்த பாயிண்ட் மூவ் பண்ணிருக்கலாம். அது எப்படி இது வரைக்கும் தான் போயிருக்கும், இதுக்கு மேல போகாதா? இப்பதான் இண்டெக்ஸோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல எது வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேவா, இங்கேயே வந்து நமக்கு பிஇ ரேஞ்ச அட்டன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது வந்து லோ ரேஞ்ச், எஸ்டர்டே லோ. ஓகேவா, இது வந்து எஸ்டர்டே லோவை அட்டன் பண்ண இடத்துல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சி போயிட்டாங்க. ஓகேவா, இது வந்து பிஇ ரேஞ்ச். ஓகே, செல்லர்ஸ் கால் செல்லர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டை பிஇ ரேஞ்ச் வரைக்கும் தான் கொண்டு போனாங்க. அதனால அது வரைக்கும் தான் மூவ்மெண்ட். ஓகே, இங்கே இந்த பிரேக் ஆயிடுச்சு, அப்போ நெக்ஸ்ட் லெவலில் போய் டச் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இண்டெக்ஸும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃபியூச்சரை கண்டிப்பா அந்த பிஇ ரேஞ்சுக்கு உடச்சி கீழே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்கன்னா வீக்லி ஃபியூச்சர்ஸை மார்க்கெட் அங்க பிஇ ரேஞ்ச் நெக்ஸ்ட் நமக்கு சிங்கிள் ஹெட்ஜா எங்க பிளாட் பண்ணிருக்கோமோ அங்கேயோ இல்ல ஐவி ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கேற்ற மூவ்மெண்ட்டை நம்ம இங்க பிரீமியத்திலையும் பார்த்துருக்கலாம். ஓகே, இங்க ஆனா அது கிடைக்கல. ஓகே, தென் அகைன் மார்க்கெட் இந்த ஹை போனவங்க திரும்ப ஸ்லோவா, ஓகே, அங்க பிஇ ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போனவங்க திரும்ப வந்துட்டு அதோட சிஎஸ்எல்எஸ் எக்ஸிட் ஆக உடனே பிஎஸ்எல்எஸ் ஆக்டிவ் ஆகி உள்ள வந்திருக்கணும். ஓகேவா, மார்க்கெட்டை மேல கொண்டு போயிருக்கணும். ஓகே, அவங்களும் கொண்டு போகல, ஆனா பிரீமியம் டிகே மட்டும் தான் நமக்கு நடந்திருக்கு. ஓகேவா, இவங்க இன்னைக்கு ஓப்பனுக்கு கீழே தான் போய் டிகே மோட்ல தான் இருக்காங்க. கால் ஸ்ட்ரைக் ஆகுது, ஓப்பன் திரும்ப ஓப்பனை போய் டெஸ்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கான ஓப்பனிங் பிரைஸ் கிட்டையே மார்க்கெட்டை முடிச்சிருவாங்க. ஆனா இவங்களோட டிஸ்டன்ஸ் பாருங்க. ஓகே, இவங்க டிகே மோட்ல தான் போய் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேஸுக்கு தேவைப்படுற லெவல சேம் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு எப்படி பிளாட் பண்றது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏடிஎம் எதை கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்னைக்கும் சேம் ஸ்ட்ரைக்கு தான் 25,450 தான் நமக்கு ஏடிஎம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, ஓகே, நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கான வீடியோவில் நம்ம மண்டே ட்ரேடிங் லெவல்ஸ் எப்படி பிளாட் பண்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.